மத்திய குழு வந்து சொன்னாங்க, இங்கே வந்து ஷெட்டு வச்சு கொடுங்க, இவங்களுக்கு டாய்லெட் வசதி, உட்கார்றதுக்கு அவங்களுக்கு சேர்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி இதெல்லாம் இங்கே கொண்டு வர சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு போய் நாங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. தண்ணி வசதியெல்லாம் இருக்குதான்னு கேட்டாங்க மத்திய குழு கேட்டதுக்கு இங்கே தண்ணி வசதி, அந்த கை கழுவுற பேசணும், உட்காரத்துக்கு சேர எதுவுமே கிடையாது சொன்ன உடனே அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பில் வரவங்ககிட்ட அதை செய்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் நாங்களும் குறை வச்சுக்கிறோம், களம் இல்லை, தண்ணி போகிற வழியில் தான் போக வேண்டியதாக இருக்குது, வாய்க்கா லாரிக்குள்ளே போய் ஏற்ற முடியல, அதனால் ரோடு வசதி கெடுது, அதனால் கள வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி சொல்லிக்கிறோம். அவங்களும் செஞ்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது நடைமுறைப்படுத்தினாதான் நல்லது கெட்டது தெரியும். வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்தீங்க. நெல் கொள்முதல் நிலையத்தில் முக்கியமாக வந்து விவசாயிகள் கொண்டு வர நெல்லுக்கு ஒரு களத்துக்கு தேவையான அந்த ஷெட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த தார் படுத்தா அரசாங்கமே ஏற்படுத்தி வச்சிருக்கணும். இங்கே இடமே கிடையாது பாருங்க, ரோட்டில் நீட்டும் கொட்டி வச்சிருக்கு. இதில் வந்து பஸ்ஸோ டிரான்ஸ்போர்ட்டோ போச்சுன்னா இருக்கிற நெல் பேரை வந்து பாதி பூரா நசுங்கி போயிடுது. இதில் வந்து இருக்கிற அந்த ரோட்டில் வர தண்ணி பூரா சைடில் பட்டு முளைஞ்சு போகுது. இங்கே இடமே கிடையாது.